இங்கே நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோங்க. பொதுவாக ஸ்வீட்ஸுங்கன்னா அடி கனமான பாத்திரமா இது போல இரும்புல செய்தோம் அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். இன்னைக்கு நம்ம இரும்பு கடாய் எடுத்திருக்கோம், நல்லா கனமானதா எடுத்திருக்கோம். ஸோ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்திடலாங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கோம். 2 லிட்டர் அளவுக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கோம். எருமை பால் கிடைச்சா எருமை பால் வாங்கிக்கோங்க, அதுல இன்னுமே சூப்பரா இருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம். இப்போ இந்த பால் ஒன்ஸ் கொதி வந்ததும் ஃப்ளேமை மீடியம்க்கு மாத்திட்டு நம்ம பொங்க விடாம அப்படியே கைவிடாத கலந்துட்டே இருந்தோம்னா நல்ல பால் பார்த்தீங்கன்னா 1க்கு பாதியா குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம இதை பற்ற வச்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்க இது போல சூப்பரான மில்க் கேக் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஏடு கட்ட ஆரம்பிக்குது. ஒன்ஸ் ஏடு கட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மெதுவா அது போல கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது போல அகண்ட பாத்திரமா இருந்ததுன்னா உங்களுக்கு பால் சுண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமா சுண்டி கொடுக்கும். கீழே அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இது ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இதை கைவிடாது கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் தான் நல்லா இருக்கும். அதே போல கரண்டியும் பார்த்தீங்கன்னா இது போல மரக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கைக்கு சூடு அடிக்காது. இல்லாட்டி நீங்க மெட்டல் அது போல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் அப்படியே மேல கை பிடிக்க வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இது போல பண்ண போறோம். அதனால ஓரங்கள் எல்லாம் இது போல நகர்த்தி விட்டு நல்லா உள்ள தள்ளி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஏடெல்லாம் குருணையா உள்ள வரும். அதுக்காக தான் இது போல மில்க் ஸ்வீட் பண்றதுக்கு கடாய் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டெப்தா இருக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி இல்லாம கொஞ்சம் அகண்ட மாதிரி இருந்துச்சுன்னா கடாய் இன்னைக்கு கூட நல்லா இருக்கும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா 1க்கு பாதியா சுண்டி வந்திருக்கு. இந்த ஓரங்கள்ல படிகிற மலாய் எல்லாம் நம்ம இது போல உள்ள நகர்த்தி விட்டுருக்கோம். பால் பாருங்க, அந்த மலாயோட பாருங்க திரியா எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா நம்ம சிட்ரிக் ஆசிட் எடுத்து வச்சிருக்கோம். சிட்ரிக் ஆசிட் இல்லை அப்படின்னா நீங்க எலுமிச்சை பழத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது அப்படியே சேர்க்க வேணாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமா அப்படியே சேர்த்து விட்டா போதும். நீங்க எலுமிச்சை பழம் சேர்க்கறதா இருந்தாலும் இதே போல கொஞ்சம் தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு அது மேல சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா பால் கொஞ்சம் லைட்டா திரியறதுக்காக நம்ம இது போல செய்யறோம். இப்போ இதை கொஞ்சமா இந்த பால்ல சேர்த்து, இப்போ பால் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியுது. அது கெட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. பாருங்க அப்படியே இந்த பாலெல்லாம் தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 லிட்டருக்கு 150 கிராம் வீதம் 2 லிட்டருக்கு நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்திடலாங்க. இந்த சர்க்கரை இந்த பால் எல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். நீ கூட நல்லா சுண்டி வரட்டும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீங்க இந்த மில்க் கேக் செய்யணும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கலந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த மொட்டா எகிரி வரும், இப்போ கையில் பட்டுரும். அதனால கொஞ்சம் நகுந்து நின்னே பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு வீட்டுக்காரது ஏதாவது இருந்தால் அண்ணாவோடது இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கரண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஹேண்டில் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் அந்த சைஸில் இருக்காது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கீழே அடிப்பிடிக்க ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஃப்ளேமை நல்லா முதல்ல இருந்ததை விட இன்னி கூட கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு. இப்போ இது கொஞ்சம் இனி நல்லா சுண்டி வரட்டும். பாருங்க எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. நல்லா ஓரங்கள் எல்லாம் சுற்றி எடுத்து நடுவில் இது போல் தள்ளி விட்டுட்டு இது போல் கலந்து விடுங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம். இது போல் கைவிடாது கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போவே மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சி தான் வச்சுருக்கேன்.
திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் கூடி நல்லா திரண்டு வரட்டும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எதுவும் சேர்க்க கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஜாதிக்காய் தூள் சேர்த்திக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட மனம் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திடுறேன். சிட்டிகை உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திகட்டாதைக்கு நல்ல கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற கடைசி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே ஒரு டின் மாதிரி எடுத்துருக்கோம். இதில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மிக்சரை இதில் சேர்த்திடலாம். இப்போ இதில் நல்லா ஈவனாக வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சூடாக தாங்க இருக்குது, ஆறெல்லாம் கிடையாது. இப்போ இதை ஒரு நல்ல டைட்டான லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல கனமான பெட்ஷீட் ரக் இது மாதிரி இருந்தது அப்படின்னா இதை ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒரு 4 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூடு இருக்கு இல்லைங்களா, இந்த சூடெல்லாம் நல்லா உள்ளே சேர்ந்து இது குக்கிங் ப்ராசஸ் இனியும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு நல்ல கெட்டியான டெரி டவலை வச்சு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சூடெல்லாம் நல்லா தணிஞ்சு ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இதை நடுவில் இது போல் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ இல்லாட்டி ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே லைட் கலராக, இங்கே வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இதுதான் இந்த ரெசிபியோட ஷைனே. அதனால தான் நம்ம இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் ஷேப்பில் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மிட்டாய் வாலா இந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் சரி. நம்ம இன்னைக்கு இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இந்த மில்க் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த மில்க் கேக் செய்து உங்கள் வீட்லேயும் அசத்துங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான மில்க் கேக் பாருங்கள். நல்லா இங்கே டார்க் கலராகவும் இங்கே அப்படியே லைட் கலராகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த மில்க் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மில்க் கேக் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். தேங்க்யூ.